இன்னைக்கு வீடியோ நம்ம எங்க பார்க்க போறோம்னா, மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பக்கத்துல கீழக்குயில்குடி என்ற ஒரு இடத்துல இருக்க சமணர் மலை. மதுரையில் வந்துட்டு நிறைய சமணர் படுகை இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் வந்துட்டு இந்த கீழக்குயில்குடி சமணர் மலை. இது கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த சமணர்களோட அந்த வாழ்க்கை வரலாறு குறிக்கிற ஒரு தரலமா இருக்கு. இந்த சமணர் மலைக்கு கீழே வந்துட்டு ஐயனார் கோவில் இருக்கும். ஐயனார் கோவிலை சுத்திட்டு இங்க வந்து மெயின் ஷூட்டிங் ஸ்பாட் மதுரையில. இந்த இடத்த வச்சுட்டு நிறைய படம் எடுத்திருக்காங்க. நீங்க ஜில்லா ஜெகமே தந்திரத்துல அந்த ரகிட சாங் கூட இதுங்க தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கோவில் இது. இந்த கோவில் வந்துட்டு ஒரு கோவிலா மட்டும் இல்லாம இந்த சுதந்திர போராட்டத்துல போராடின அவங்களோட சிலையும் பாண்டியன் மன்னர்களோட சிலையும் வந்துட்டு நம்ம உள்ள வந்துட்டு கோவில் ஸ்தலத்துல பார்க்கலாம். கருப்பசாமி மூலவர் வந்துட்டு ஐயனார் இருப்பாங்க. அதை சுத்தி இருக்க பிரகாரத்துல நம்ம பாண்டிய சிலையும் அந்த காலத்துல நம்ம சுதந்திரத்துக்கு போராடின ஒரு சில தியாகிகளோட சிலை வந்துட்டு இங்க தெய்வமா வழிபடுறது வந்துட்டு ஒரு சிறப்பு. அப்படியே சுத்தி பார்த்தோம்னா இங்க குதிரை பொம்மை வந்துட்டு திருவிழா அப்போ எடுத்து வைப்பாங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஒரு மதுரையில சுத்தி இருக்கவங்க வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அவுட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலை சுத்தி நிறைய புளிய மரம் தோப்பு நிறைய இருக்கும். அங்க வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் இந்த தாமரை குளத்துல இருக்க மீனுக்கு வந்துட்டு பொறி வாங்கி போட்டுட்டு ஜாலியா வந்துட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க வருவாங்க. இது வர்றதுக்கு ஏற்ற டைம் வந்துட்டு காலையில ஈவினிங் வந்துட்டு ஒரு நல்ல பிளசண்டாவும் இருக்கும். நல்ல கிளைமேட்டும் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ வாங்க விழாக்குள்ள போறப்போ வந்துட்டு அந்த ஐயனார் கோவில நம்ம முதல்ல பார்த்துட்டு அந்த ஐயனார் கோவிலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு சமணர் படுகை ஒண்ணு போகும். ரைட் சைட்ல வந்துட்டு அந்த மலை மேல ஏறிட்டு போனோம்னா அதுவும் வந்துட்டு சமணர் அங்கேயும் வந்துட்டு சமணர் படுகை இருக்கும். நம்ம மலை மேல ஏறி போனோம்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்தோம்னா நம்ம மதுரையோட ஃபுல் வியூ வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இந்த மதுரையில ஃபுல் வியூ வந்துட்டு இந்த மலையில இருந்து நல்லாவே தெரியும். அங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலோட அந்த 4 கோபுரமும், அதுவே கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா ஆனைமலையும், ரைட் சைட்ல பார்த்தோம்னா நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலும் இடும்பர் மலை வந்துட்டு நல்ல தெளிவா தெரியும். ஸோ இங்க வந்துட்டோம்னா நம்ம இந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் பார்த்ததும் இல்லாம மதுரையோட ஒட்டுமொத்த அழகுமே வந்துட்டு நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா மதுரை டு தேனி ரயில்வே ட்ராக் போகும். நம்ம போன டைம்ல வந்துட்டு நம்ம லக்காயனாந்தர்ல ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போச்சு. ஆனா இங்கே வந்துட்டு அடிக்கடி ட்ரெயின் போகாது. காலையிலையும் ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் ட்ரெயின் போகும். நம்ம பார்த்தாச்சு. இதை சுத்தி இருக்க வந்துட்டு ஃபுல்லா வயல் தான். இப்போ வந்துட்டு எல்லாம் அறுவடை முடிஞ்சிச்சு. அதனால வந்து கொஞ்சம் பிளைனா தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிறப்போ அந்த சுத்தி வந்துட்டு கம்மாயி வயல் வந்துட்டு பார்க்கையிலேயே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுன்னா இந்த ஸ்பாட்டு தான். நான் மதுரைக்கு வந்தேன்னா இங்க அடிக்கடி வந்துடுவேன். நான் வந்துட்டு இந்த மலை மேல வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவேன். இல்லைன்னா வந்துட்டு கீழே மீனுக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். நம்ம கீழே பார்க்கையில நிறைய சிலையில வந்துட்டு ஒரு சிலை வந்துட்டு சேதம் அடைஞ்சு இருந்துச்சு. அது எப்படி சேதம் அடைஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா மக்கள் வந்துட்டு இதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வரலாறு வந்துட்டு திரும்ப நம்ம கிரியேட் பண்ண போறது இல்ல. நீங்க இந்த சிற்பத்துல பாக்குறப்போ இதெல்லாம் வந்துட்டு பழைய தமிழ் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு சிலையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பின்னாடி வந்துட்டு நாகம் அந்த காலத்துல இருக்க சமணர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு 2-3 சிற்பம் நிறைய டிஃப்ரெண்டோட அமைப்புல இருக்கு. இதுதான் வந்துட்டு மலை மேலே இருந்துட்டு அதோட வியூ பாருங்க. இது நம்ம பார்த்துக்க இருக்கிறது வந்துட்டு திருப்பரங்குன்றம் மலை. அது பக்கத்தில் வந்துட்டு இடும்பர் மலை. இது வந்துட்டு நம்ம சௌராஷ்டிரா காலேஜுக்கு பின்னாடி இருக்க மலை.
அப்படியே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவில், அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா நம்ம ஆனமலை. இங்கே நம்ம தூணுக்கு போகிற வழியில் ஒரு நல்ல ஆலமரம் இருக்குது, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் வந்துட்டு தூண். நம்ம ஏறுறதுக்கே மூச்சு வாங்குதுப்பா. மயில் கத்துது, உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இதுதான் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம சைடில் இன்னொரு ஜெயின் அந்த படுகை வந்துட்டு இங்கே கீழே இருக்கு. பார்த்தோம்னா நம்ம திருமங்கலம், அது திருமங்கலம் போகிற சைடு, அது திருப்புறம்ன்ற கம்மா. அப்படியே போனோம்னா ஃபுல் வியூவும் நல்லா தெரியுதப்பா. இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு திண்டுக்கல் போகிற வழி, அந்த சிறுமலை அந்த ஏரியா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தனியாக சோலோவாக உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த வியூவையும் ஏதாவது ஒரு நல்ல இளையராஜா சாங்கியும் போட்டு கேட்டோம்னா லைஃப் எப்படி இருக்கும்? தரமாக இருக்குங்க. யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கேங்காக வர்றதோட தனியாக வர்றது கொஞ்சம் இன்னும் நல்லா தான் இருக்குது. சுற்றி யாருமே இல்லை பாருங்க. ஆனால் என்ன வெயில் தான் போட்டு பொழக்கிறாப்புல காலங்கத்தால் ஒரு 9 மணிக்கு. இந்த தூண் வந்துட்டு விளக்கு தூணா இல்லை வந்துட்டு சர்வைக்கல்லான்னு தெரியல. இதே மாதிரி தான் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் வந்துட்டு ஒரு தூண் இருக்கும். மதுரையில் வந்துட்டு சமணர் படுகை வந்துட்டு நிறையா இருக்குது. இங்கே கீழக்கோயில்குடி, திருப்பரங்குன்ற மலை, ஆனமலை, அப்புறம் வந்துட்டு அரிட்டாப்பட்டிலாம் மிக பழமையானது. இங்கே இருக்க மாதிரி அங்கே அரிட்டாப்பட்டி, இந்த மாதிரி நிறையா வந்துட்டு சமணர் படுகை வந்துட்டு இங்கே மதுரை மக்கள் வந்துட்டு இங்கே மதுரை மண்ணில் வந்துட்டு நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு முடிஞ்சால் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு குடிச்சிட்டு பாட்டிலை உடைச்சிட்டோம், அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை குப்பையை அப்படியே இங்கே போடுறது வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இவங்க மக்கள் தான் பார்த்து இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலையில் வந்துட்டு வராங்க, ஃபுல்லாத்தையும் பாட்டில் உடச்சி விட்டு போகிறாங்க. இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க வர்றவங்க தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே போட்டு போகிறாங்க. இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலே இருக்க சமணர் அந்த படுகையை பார்த்தாச்சு. இப்போ கோவிலுக்கு அந்த சைடில் மெயின் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ஜெயின் சிலை இருக்கும், மகாவீரர் சிலை. ஸோ அங்கே போய் பார்க்கலாமா? நீங்கள் இந்த இடத்துக்கு ஏன் வரணுன்னு நான் ஒரு 2-3 பாயிண்ட்டு சொல்லுவேன். கீழே வந்துட்டு அந்த தாமரை குளம் ஃபஸ்ட்டு ஒன்று. நீங்கள் அந்த மீனுக்கு ஃபீட் பண்ணையில் கொஞ்சம் அது ஒரு நல்லாயிருக்கும். அது செகண்ட் பாயிண்ட்டு. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஆன்சியன்ட் பழங்கால ஒரு ஐயனார் டெம்பிள், நம்ம தமிழ் கல்ச்சரோட வரலாறு, அது தேர்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபோர்த்து பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இல்லை, ஒரு ட்ரெக்கிங் போகணும், ஒரு சின்ன ட்ரெக்கிங் போகணுன்னா நீங்கள் இந்த மலை வந்துட்டு ரொம்ப ஏறி இறங்கலாம். இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட ஏறலாம் தான். ஏன்னா ரொம்ப பெரிய ஹில்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த
அந்த சமணர் படி வரைக்கும் கூட தாராளமாக ஏறி இறங்கலாம். அது 4th பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு டெம்பிள் வைப்பு, ஒரு நேச்சர் வைப்பு, அப்புறம் ப்ளஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், இந்த 3மே வந்துட்டு ஒரு சேர நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மலைக்கு தாராளமாக வரலாம். இது எப்படி வரணும்னு நான் சொல்லணுன்னா, நீங்கள் மதுரையிலேருந்து நாகமலை புதுக்கோட்டைக்கு வரலாம். நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து டவுன் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பைபாஸ்லேருந்து நியர்பை தான். நீங்கள் மேப்பு கூகுள் மேப்லேயே பார்த்து தாராளமாக வரலாம். பெஸ்ட்டு ஸ்பாட்டு, ஒரு நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டு இது. டைமிங்க்கு அந்த டவுன் பஸ் சர்வீஸ் இருக்குது. அது வந்துட்டு கோவில் முன்னாடியே வந்து இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் நல்லாவே தெரியுது. மதுரையில் ஒரு ரூல் இருக்குது, மீனாட்சி அம்மன் கோவில் ஃப்ளோரை தாண்டி, அந்த ஹைட்டை தாண்டி எந்த ஒரு ஃப்ளோரோ என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன், ஒன்று எப்படியும் 3-4 கிலோ இருக்கும் போல். இந்த கோயிலில் பிடிக்க மாட்டாங்க, அதனால இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. பார்க்குற பயங்கரமாக இருக்கு. கோவிலோட ஒவ்வொரு ஆங்கிளுமே வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான் இருக்குது. ஒவ்வொரு சைட்லேருந்து பார்க்கையில் கோயில் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. கருப்பு மூவி வந்ததுலேருந்து கருப்புசாமி மேலே மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேஸ் அதிகமாகிடுச்சு. நம்ம முருகன் கடவுள் மேலே இப்போது ரீசெண்டாக அதிகமாக ரீச் இருக்க மாதிரி கருப்புசாமி வந்துட்டு முன்னாடியே அவ்வளோ ரீச்சு மக்களிடையே இருந்துச்சாந்தால இந்த மூவிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல எல்லோரும் கருப்புசாமி வந்துட்டு வழிபடுற ஆரம்பிச்சிடாங்க. இது ஒரு நல்ல போக்காக தான் நான் பார்க்குறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூவும் பயங்கரமாக இருக்குது. இந்த கல் தூணில் கூட ஒவ்வொரு எழுத்துக்கள், இது என்ன எழுத்துக்கள்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, தமிழ் எழுத்துக்கள் தான். மா தெரியுதா, மா, ஒரு சில எழுத்து இந்த ரூ, இதெல்லாம் வந்துட்டு எந்த காலத்தில் பொறிக்கப்பட்ட இதுன்னு தெரியல. உபயம் டீட்டெயில்ஸ் எதுவும் இங்கே போடலை. புதுசாக ஒன்றுனா கிபி 1311 முஸ்லீம் மாலிக் காபூர் படையெடுப்பில் நமது மண்ணை காத்த எதிர்த்து போராடிய வீர மரணம் அடைந்தவர் பொட்டுக்கழுவத்தேவர். அவரே ஒரு தெய்வ ரூபத்தில் செதுக்கி அவன் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அம்மா இருக்காங்க. இது வந்துட்டு மதுரையில் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஊரில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மலை மேலே இருக்க அந்த சமணர் படையை பார்த்ததுக்கப்புறம் கோவில் சைடில் மெயின் திகம்பர் சமணர் சின்னம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இந்த பக்கம் தான் போகணும். நம்ம போயிட்டு கவர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னொரு அந்த சமணர் படை போகிற வழியில் இன்னொரு அந்த தாமரை குளம் மாதிரி ஒன்று பார்க்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரீசெண்டாக மதுரையில் மழை பெஞ்சிச்சு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பசுமையாக தான் இருக்குது. நீங்கள் அந்த பாதை வழியே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும். பாதை ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த தூண் வந்துட்டு மேலே தான் இருக்குது. நம்ம அங்கே மேலே இருந்து பின்புறம் பார்த்தோம்ல, அந்தோட போர்ஷன் தான் இது. இங்கே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பாறையும் அந்த பெரிய பெரிய ரவுண்டு பாறை அந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஃபைனலி வந்துட்டு நம்ம ஒரு 200 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாட் வந்து ரீச் பண்ணிட்டோம். திகம்பர் சமண சின்னம், சமணர் மலை. இது வந்துட்டு இந்தியா தொழில்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. மதுரை ஜெயின் ஹெரிட்டேஜ் சென்டர். இதுதான் வந்துட்டு அதோட என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, யாருமே இல்லை. நம்ம வந்துட்டு சண்டே மார்னிங் அந்த சைடு வந்துட்டு நிறைய பேர், பாதி பேருக்கு இங்கே பின்னாடி ஒரு இது இருக்குன்னே தெரியாது. வந்துட்டு அந்த மேலே பார்த்துட்டு கோவில் பார்த்துட்டு அப்படியே கீழே போயிடுவாங்க. இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அழிக்கிறவர்கள், அகற்றுவர்கள், சிதைக்கிறவர்கள், மாற்றியமைக்கப்பட்டவர்கள், இதன் தோற்றப்பொழிவை குலைக்கின்றவர்கள், இதற்கு ஆபத்து உட்படுத்துவர் அல்லது தவறாக பயன்படுத்துவர் எவராயினும் தண்டிக்கப்படுவர். போர்டு மட்டும் இருக்குது, ஆனால் தண்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே வந்துட்டு பாட்டிலை உடச்சி போட்டோம், சிலையை சேதப்படுத்தி வச்சோம், அப்படி தான் இருக்காங்க. அது அறியாமையில் பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சே பண்ணுறாங்களான்னு தெரியல.
சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம். போய் 2 பாய்ஸ் தான் இருக்காங்க, மற்ற யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அந்த ஸ்பாட்டில். வாங்க போகலாம். பார்த்தீங்களா, சுற்றி ஆலமரம் தான். நானே வந்துட்டு நிறைய டைம் இந்த சமணர் மலைக்கு வந்திருக்கேன். நான் விலாகுன்னு எடுக்க போகையில் தான் நானும் ஒரு மைனூட்டான விஷயத்த நானுமே காணிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வருவேன், மலை படுத்து தூங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நான் வரேன். ஒருத்தவங்க இருக்காங்க. வந்த பாதையை பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பாதையை. ஆயிடுச்சு போல, நடக்க முடியலை. இதுதான் வந்துட்டு அந்த சமணர் மெயின் படுகைகள். ஃபுல்லாக வவ்வாலாக இருக்கனால ஸ்மெல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீப் குகையாக தான் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு சமணர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, சிற்பங்கள் வந்துட்டு மேலே இருந்த மாதிரியே இருக்கு. இங்கே ஒரு அம்மன் சிலை மாதிரி ஒன்று இருக்கு. அது உங்க யாருன்னு தெரியல, வரலாறு படித்தாதான் இது தெரியும் போல. இங்கே ஆல்சோ அம்மன் சிலை மாதிரி தான் இருக்காங்க. நடுவில் வந்துட்டு சமண துறவிகள் மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஒரு மெயின் இங்கே ஆல்சோ வந்துட்டு தமிழ் எழுத்துக்களா இல்லை தமிழ் எழுத்தா அதுவுமே வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு மகாவீரரோட ஒரு சிலைகள். மேலே வந்துட்டு சைடில் பாதுகாவலர் மாதிரி 2 பேர் இருக்காங்க. மேலே அந்த 2 மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் வந்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்துட்டு மகாவீரர் அந்த காலம் ஒரு கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். ஆனால் இது எப்படி தான் எல்லாமே புடைப்பு சிற்பமாக தான் இருக்குது. இது அந்த காலத்தில் எப்படி தான் இந்த குகையை போட்டாங்களா இல்லை அதுவாக உருவானதான்னு எனக்கு தெரியல வரலாறு. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இப்படி வரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இவ்வளோ காலம் கழித்து இருக்குது. இதுக்கப்புறமா இன்னும் பல வருஷம் இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. என்னால் முடிஞ்ச அளவு சமணர் மலையை கவர் பண்ணிட்டேன். நம்ம கோவிலையும் கவர் பண்ணிட்டேன். இன்னும் வேறு ஏதாவது ஸ்பாட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியலை. இனி அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம மேலே வந்துட்டு மதுரையில் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸும் அந்த வரலாறு அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் நிறைய இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.